யார் உன்னை கூட்டிகிட்டு போனாங்க, நீ எப்படி அந்த பொம்பளையை ஜெயலலிதா பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஜெயலலிதாவோட ஆத்மா உன்னை வந்து கண்டிப்பாக அந்த ஆத்மா எங்களோட உண்மையாக பேசுறதுன்னா நான் ஃபஸ்ட்டு திங் நீ தான் முதல்ல அழியணும். ஏன்னா எதுக்கு ஒரு பொண்ணு அவருக்கு யாருமே தெரியாது, சசிகலா ஏற்பாடு பண்ண ஒரு பொண்ணை நீ வந்து அது வந்து ஜெயலலிதாவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போறிய, நீ எல்லாம் மனுஷனா? நீ இந்த உலகத்துக்கு யாரால் மக்களுக்கு ஒன்று தெரிஞ்சது? இந்த ஜெயலலிதா தான் உன்னை மந்திரி ஆக்குனாங்க. அந்த அம்மாவுக்கு நீ துரோகம் பண்ணுற. நீங்களாம் உருப்படுவீங்கன்னா இப்போ உருப்படவே மாட்டீங்க. நீங்கள் இப்போ எல்லாருமே அமித்ஷா கையால் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஊழல் பண்ணிருக்கீங்க. அந்த இதுக்காக அவங்க மேற்றதுக்கெல்லாம் பயந்துட்டுருக்கீங்க. நான் பயப்பட மாட்டேன், போங்கடா மயிரன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம தப்பு செய்யாதப்ப நம்ம யாரை பார்த்து பயந்துக்கணும்னு தேவையில்லை. இப்போ எனக்கே இந்த நிர்மலா சீதாராமன் பொய் கேஸை போட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்குது. பார்க்கட்டும், கடவுளாக நீங்களாம் சொல்லு. என் கடவுள் என்ன சொல்ல நீ ஒரு தெய்வ குழந்தை சொல்லுது. நான் தான் கம்முன்னு இருக்கிறேன். பட் நவ் இந்த ஒரு 2-3 நாளாக எனக்கும் என்னோட கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் எல்லாம் சண்டை நடக்குது.